நம்ம இப்போ மும்பையோட மைய பகுதி இதுதான். சிட்டியோட ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமான இடம் இது. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சீ லிங்க் ரோடு. இது வந்து மும்பை மக்களோட வரப்பிரசாதம்னு சொல்லலாம். டிராஃபிக்கோட அதாவது மும்பைனாலே டிராஃபிக் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாலும் மணிக்கணக்காகும். ஸோ இது எப்பயுமே எங்கே நீங்கள் டு பி அவுட்டர்லேருந்து நம்ம மும்பையோட இன்னருக்குள்ளே போகணும், சிட்டி டவுனுக்குள்ளே போகணுன்னாலே குறைஞ்சது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம். அதனால தான் அதிகப்படியாக இங்கே லோக்கல் ட்ரெயினை யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆஃப்டர் இந்த சொல்யூஷன் இதுதான் ஃபஸ்ட்டு மும்பையோட சொல்யூஷன். சீ லிங்க், கடலுக்கு நடுவில். இப்போ நீங்கள் எப்படி காட்டுங்க, இதுதான் அதுக்கான டோல் வசூல் பண்ணுற மையம். இப்போ நம்ம அந்த சீ லிங்கோட மேலே தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த காணொலியை தான் உங்களுக்கு பதிவு செய்கிறோம். இதோட எக்ஸ்டென்ஷனாக அண்டர் தி சீயும் நம்மக்கிட்ட இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் பதிவு செய்வோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணோன்னா கிட்டத்தட்ட நீங்கள் சிட்டிக்குள்ளே போயிட்டு விடி டெர்மினல், அதாவது விடி சத்ரபதி சிவாஜி டெர்மினல், கிராண்ட் ரோடு, மற்ற ஹஜ்ஜலி, ஒர்லி எல்லாம் நீங்கள் நரிமன் பாயிண்ட்டு, கேட்வே ஆஃப் இந்தியா, ஸோ இந்த பகுதி எல்லாமே வந்து சிட்டி பாம்பேயோட ஹாட் சிட்டியில் இருக்கும். அந்த பக்கத்துக்கு போனோன்னா அவுட்டர்லேருந்து நம்ம செம்பூர், ஜெயன், தாராவி இந்த மாதிரி நம்ம தமிழர்கள் வாழ்கிற பகுதிகள், மும்பையோட அவுட்டர் ஸ்கர்ட்லேருந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு. இது ஆல்மோஸ்ட் தொடங்கி ஒரு 4 to 5 இயர்ஸ் தான் ஆகுது. இது மும்பையோட பெரிய ஐகான். இந்த மும்பையில் ஒரு பெரிய ஐக்கான்னா இப்போ சீ லிங்க் ரோடு. இப்போ அண்டர் தி சீயும் இருக்குது. இப்போது கடலுக்கு ஆழத்தில் தோண்டியும் அந்த ஹஜ்ஜலி பகுதியில் கீழே தோண்டி ரோட் போட்டிருக்கிறாங்க. அது இப்போது நம்ம பிரதமர் 2 to 3 months பிஃபோர் தொடங்கியிருந்தார். அதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல இந்த சீ லிங்கோட வீடியோஸு மற்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம். இப்போ அந்த பாலத்தில் நம்ம டோல் கிராஸ் பண்ணி உள்ளே போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு கீழே இறங்கி எடுக்க ட்ரை பண்ணுறோம். இல்லைன்னா நீங்கள் இதுலேயே தான் பார்த்துக்கணும். ஏன்னா இதில் அலௌட் கிடையாது. காரணம், நிறைய பேர் அந்த பிரிட்ஜு மேலே இருந்து இறங்கி என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியோ, இல்லை இந்த மாதிரி செல்ஃபி வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணி சில பேர் சூசைட் பண்ணணும்னு சொல்லியே வந்து நிப்பாட்டி அந்த மாதிரி நிறைய அசம்பாவிதங்கள் இந்த பாலத்துக்கு மேலே நடந்திருக்கிறதுனால யாரும் இங்கே நிற்கக்கூடாது, நின்று வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்ற சொல்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பட் அதையும் மீறி நம்ம நடுவில் நிறுத்தி முயற்சி எடுப்போம். ஏதாவது வாய்ப்புகள் இருந்தால் அதையும் பயன்படுத்தி பண்ணுவோம். இது ஆல்மோஸ்ட் இந்த பிரிட்ஜை பயன்படுத்துறதுனால மும்பை மக்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் சேவ் ஆகும். 1 மணி நேரம் மிச்சமாகும். அந்த பக்கம் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 hour 1.5 hours ஆகுதுன்னா இந்த சீ லிங்க் ரோடில் 1/2 hourல நம்ம சிட்டிக்குள்ளே போயிடலாம். ஸோ அவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் இது. இப்போ இங்கே எங்கன்னா நடுவில் நிறுத்தி எடுக்க முடியுமான்றதை முயற்சி எடுப்போம். எல்லோரும் அவங்கவுங்க வேலைக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டாக பறந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம மட்டும் தான் வீடியோ எடுக்கிற நோக்கத்தில் வந்திருக்கிறோம். கொஞ்சம் ஸ்லோ பண்ணோன்னே பின்னாடி ஹார்ன் அடிக்கிறாங்க. இந்த பிரிட்ஜு மேலே 80 கிலோமீட்டர் ஸ்பீடு ட்ராவல் பண்ணணுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கிறாங்க பாருங்கள். 80 kilometers அலோடு. இதுதான் இந்த பிரிட்ஜோட மைய பகுதி. இப்போ இந்த மைய பகுதியில் நின்று கொஞ்சம் கூடுதலான ரிஸ்க்கு தான். எல்லா வண்டிங்களும் வேகமாக பயணிக்குது. பட் நம்மளோட நேயர்களுக்கு இந்த காணொலியை பதிவு செய்யணும்னு சொல்லி இது மேலே நின்று எடுக்கிறோம். இதோட அந்த பக்கம் வீடியோவும் நம்ம பதிவு செஞ்சுருக்கிறோம். அந்த பிரிட்ஜுக்கு ஏறுறதுக்கு முன்னாடி இருந்தோம் இந்த வியூவை நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். இப்போ இங்கேருந்து அந்த அதர் சைட் ஆஃப் சிட்டியை நம்ம கவர் செய்கிறோம். இது ஃபுல்லாக இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கடல் தான். இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. இது அரபியன் சீ. இது ஸோ இதுதான் சீ லிங்கோட வீடியோ. இப்போ நீங்கள் சீ லிங்க் ரோடோட நியூ ப்ராஜெக்ட்ஸோட பழைய ப்ராஜெக்டை பார்த்துட்டோம். இப்போ புது ப்ராஜெக்ட்டுக்கான அதுக்கு அடுத்து நம்ம ஹஜ்ஜலி பார்க்க போகிறோம். நேர்களே, மேக்ஸிமம் ரிஸ்க் எடுத்து உங்களுக்கான காணொலியை பதிவு செஞ்சுருக்கிறோம். ரொம்ப அதிகபட்சமான ரிஸ்க் அங்கே நின்று எடுத்தது. எங்களையும் சில செக்யூரிட்டிஸ்லாம் வீடியோ எடுத்தாங்க. நாங்கள் நிறுத்தி எடுக்கக்கூடாது, நீங்கள் வரும்போது அந்த மாதிரி தவறுகளாக செய்யாதீங்க. நாங்கள் மீடியா அப்படின்ற ஒரு
விஷயத்தை பயன்படுத்தி நடுவில் நிறுத்தி கொஞ்சம் பிரத்யேக காட்சிகள்லாம் எடுத்துருக்குறோம். நீங்கள் வந்தீங்கன்னா சும்மா அப்படியே ஃபோட்டோஸ் எடுங்க, வீடியோ எடுங்க, காரில் இருந்த மாதிரி பண்ணுங்கள். அது ரொம்ப ரிஸ்க்கான இடம், காற்றும் அதிகமாக இருக்கும் சில நேரத்தில். அதனால் சில விபரீதங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. காவல்துறை உங்களை வந்து அழைச்சிட்டு போய் உட்காந்து எங்கேருந்து வரீங்க எல்லாமே கேட்கலாம். நிறைய ரிஸ்க் இருக்கும். அதனால் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. வீடியோ முழுசாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ மும்பைனாலே இதுதான் இல்லை, இப்போ இதுதான் பெஞ்ச் மார்க், ஐகானிக் ஆஃப் மும்பை. பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. இது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக எடுத்துருக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. தேங்க்யூ.